தமிழகத்தில் ஒப்பந்த செவிலியர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு 6 மாத கால ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதலானது வழங்கியிருக்கிறது. இவர்களுக்கு 6 மாத ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுவிப்பு வழங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு செவிலியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீதமுள்ள காலி பணியிடங்களை ஏற்ப படிப்படியாக நிரந்தர பணியை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தர பணியாளர்கள் போலவே ஒப்பந்த அடிப்படையில் செவிலியராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுவிப்பு வழங்க அரசு கொள்கை ரீதியான ஒப்புதலானது வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை மற்றும் நகரப்புற மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொகுப்புதிய செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கை நிரந்தர பணியாளர்கள் போலவே ஒப்பந்த செவிலியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுவிப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டிருந்தது. அதை ஏற்ற தமிழக அரசு தற்போது அதற்கான ஒப்புதலை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மகப்பேறு விடுமுறை 6 மாதம், மொத்தம் 186 நாட்கள் விடுப்பு வழங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு செய்து அதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.